Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு லாபம் தரக்கூடிய 5 ரூபாய் வெந்தயம் பாக்கெட் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை ப்ளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு மளிகை கடையில லாபமா அட்டை போட்டு சேல்ஸ் பண்ற நிறைய வீடியோ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் லிங்க்ல தரேன் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வெந்தயம் பாக்கெட் போட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் என்ன அளவுல பாக்கெட் போட போறோம்னா நான் ஒரு 1/4 கிலோ வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, வெந்தயம் ரேட் கொஞ்சம் அதிகம். சரிங்களா, இன்னைக்கு 1/4 கிலோ வெந்தயம் 30 ரூபாய் ரேட்டு. அதனால நம்ம அன்னன்னைக்குள்ள ரேட்டுக்கு தக்கன இந்த இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடணும். ஒரு மெஷரிங் ஸ்பூன், நான் ஏற்கனவே கடுகுக்கு ஒரு மெஷரிங் ஸ்பூன் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் டீட்டெயில், அதில் பார்த்துக்காங்க. இப்போ இதில் எவ்வளோ போட போகிறோம்னா ஒரு 18லேருந்து 20 கிராம். சரிங்களா, இதுதான் இந்த வெந்தயத்தோட அளவு. அதுக்கான ஸ்பூன் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம நேரடியாக இதை அப்படியே எடுத்து நம்ம பேக்கெட்டில் போட போகிறோம். வாங்க நம்ம பேக்கெட் போடுறதுக்கு 2 ரூபாய்க்குள்ள கவர். சரிங்களா, இப்போ 6 கிராம் கிட்ட வரும். இது 2 ரூபாய் தான் ஹோல்சேல் ரேட்டு. அது நான் அந்த கடுகு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இதை பேக்கெட் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம பேக்கெட் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை உங்களுக்கு வெயிட் வச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிடலாம். சரிங்களா, இப்போ 200 கிராம் வருது. இப்போ இதில் இருக்கிற வெந்தயத்தோட வெயிட் 194 கிராம் தான். சரி, 6 கிராம் கவர் இருக்கும். கடுகு வீடியோவில் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இதில் நம்ம எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 1/4 கிலோ வெந்தயம் 30 ரூபாய் நான் வாங்கின குவாலிட்டி லூஸில். சரியா, அது 1 கிலோ 120 ரூபாய். அதை 10 டிவைட் பண்ணுங்க. 100 வெந்தயம் 12 ரூபாய் வரும். இதில் 200 வெந்தயம் இருக்குது 24 ரூபாய். சரிங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 28 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ அட்டையில் போட்டுட்டு மீதியை பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபுல்லாக அட்டை போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, அட்டை எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கு பாருங்க. நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஈவனான கவர் 3.5க்கு 3.5 அட்டை கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக்கர் வந்துடும். என்னோட FSSAI லைசன்ஸ் எல்லாமே வரும். இதுக்கும் கண்டிப்பாக FSSAI லைசன்ஸ் வேணும். இதுக்கும் வேணுமா சார்னு கேட்காதுங்க. லிங்க்ல தரேன், பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்காங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஃபுட் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணாலும் FSSAI லைசன்ஸ் கம்பல்சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இல்லை ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 27 ரூபாய் 28 ரூபாய் தான் வரும். 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என் மளிகை கடையில் நேரடியாக 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் கடைகளுக்கு அட்டை போடுறதா இருந்தால் அவங்களுக்கு 35 ரூபாய் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக கடைக்கு போய் போடுங்க. எப்பவுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் ஹோல்சேல் கடைக்கு கொடுக்குறத விட ரீட்டைல் கடைக்கு நேரடியாக விலையை எந்தளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மி லாபத்தில் கொடுங்க. நல்லா பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் நாளை பின்னா ரேட்டு ஆரம்பிச்சு அப்படி ரேட்டை ஏற்றிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்கும். லிங்க்ல பாருங்கள். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதுக்கான வீடியோஸ் நிறையா இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேல்யூபுளாக இருக்கும். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.